ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 1க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் இப்போது நாம் ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்ட் பை பார்ட்டாக போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏஜ் ஆஃப் ஹார்டியை நம்ம இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த வீடியோவை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக லெசனுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏஜ் ஆஃப் ஹார்டி பார்த்தோம் அப்படின்னா 1887 to 1928 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்னாவே 1887 1928 இதற்கு இடைப்பட்ட நாட்களை நம்ம வருடங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்னு சொல்லலாம். அண்டு வழக்கம் போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஜில் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசிக்காக நடந்தது அப்படிங்கிறதையும், அதாவது ஏஜ் ஆஃப் ஹார்டினா என்ன தான் அதோட பேக்ரவுண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜூப்ளி. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்னாவே நமக்கு குயின் விக்டோரியா அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, குயின் விக்டோரியா அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த குயின் விக்டோரியா 1887 பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஜூப்ளி. ஓகேங்களா? கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ கிட்டத்தட்ட குயின் விக்டோரியா 50 வருஷம் தன்னோட ஆட்சியை முடித்த ஒரு தருணத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பார்த்தோம் அப்படின்னா 1887 கோல்டன் ஜூப்ளி கொண்டாடி இருப்பாங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம 1887 அப்படி நம்ம சொல்கிறோம். அண்ட் இதிலே ஏஜ் ஆஃப் டென்னிசன், அதாவது டென்னிசன் பார்த்தோம்னா 1892 இறந்து போயிருப்பார். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ப்ரௌனிங்ஸ் ஐடியா ஆஃப் ஹியூமன் டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌனிங்கோட ஐடியாஸ். ஓகேங்களா? ஹியூமன் டைவர்சிட்டி காம்ப்ளெக்சிட்டி அட்ராக்டட் த யங்கர் ஜென்ரேஷன் மோர் தென் டென்னிசன்ஸ். ஸோ இதில் இந்த ஏஜ் ஆஃப் ஹார்டியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏஜ் ஆஃப் டென்னிசன் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ. ஓகே, ஸோ ஏஜ் ஆஃப் டென்னிசனுடைய ரைட்டிங்ஸை விட ப்ரௌனிங்கோட ரைட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யங் ஜென்ரேஷன்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏஜ் ஆஃப் டென்னிசனில், அதாவது டென்னிசனை விட நமக்கு ப்ரௌனிங்கோடைய ஐடியாஸ், ஓகே, ஸோ அவருடைய ரைட்டிங்ஸ் யங் ஜென்ரேஷனை ரொம்பவே அட்ராக்டாக ஈர்க்கிற விதத்தில் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் ஹட்சன் பதிவிடுறாரு. ஸோ அதில் மெயினாக அப்படி என்னப்பா அந்த ப்ரௌனிங்கோடைய ரைட்டிங்ஸ்லேயும் ப்ரௌனிங்கோட தாட்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே கொடுத்துற வேர்டுக்கு எல்லாமே நான் ஷார்டன் பண்ணியிருப்பேன் பாருங்க. கிராண்ட் சிம்பிளிசிட்டி யூனிட்டி த்ரூ அவுட் கிரியேஷன். ஓகே, ஸோ ப்ரௌனிங்கோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்பவே ஒரு கிராண்டான, அதாவது கிராண்டுன்னா பார்த்துக்குங்க பிரம்மாண்டமாக அப்படின்னு சொல்லுவோம். பட் கிராண்ட் சிம்பிளிசிட்டி, அப்போ சிம்பிளிசிட்டியே கிராண்டாக இருந்திருக்குன்னா பார்த்துங்க எப்படி ரொம்ப சிம்பிளிசிட்டியான ரைட்டிங்ஸை கொடுக்கக்கூடியதுலையும் அண்டு அவருடைய கிரியேஷனில் பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு யூனிட்டி இருக்கக்கூடிய விதத்துலையும் இருந்திருக்கும். ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரௌனிங்கோடைய ரைட்டிங்ஸை ஒரு பெரிய விஷயமாக தனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஹார்டியில் இருந்த யங்கர் ரைட்டிங்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே, அண்டு விக்டோரியன் ஏஜ் பார்த்தோம்னா பிகன் கிரம்பிள். ஓகே, ஸோ விக்டோரியன் ஏஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தோம்னா அப்படியே கிரம்பிளாக அப்படியே தடுமாறி அந்த மாதிரி, ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி இம்பேஷன்ட் ஆஃப் அ நியூ ஜென்ரேஷன். இதுக்கு முன்னாடி ஓல்டு ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக அடுத்தது என்ன ஒரு பெரிய ஆர்வம் இல்லாமல் ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்தவங்களாக இருந்திருப்பாங்க. பட் விக்டோரியன் ஏஜ் எண்டாகிற சமயங்களில், விக்டோரியன் ஏஜில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஜென்ரேஷன்ஸ், இப்போ நம்மளே இருக்கோம், பட் நமக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் ஒரு தினுசாக இருக்கான். அவனுக்கு அடுத்து பிறந்த குழந்தைங்க இப்போ ஒரு தினுசாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஏஜ் ஆஃப் ஹார்டியில் பார்த்தோம் அப்படின்னா குயின் விக்டோரியாவோட ரூலிங்கே கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா அங்கே இருக்க யூத் ஒரு நிலையான ஒரு தாட்ஸில் இல்லை, எல்லாம் எது எடுத்தாலும் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்திருக்காங்க. ஸோ அமைதியின்மை தான். ஓகேங்களா? புது ஜென்ரேஷன்ஸ் அமைதியான ஒரு சூழலை கடைபிடிக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் சொல்கிறாங்க. அண்டு இங்கே பாருங்கள், இந்த ஏஜ் ஆஃப் டென்னிசன்னு வச்சுங்க ஆர் குயின் விக்டோரியாங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டர்ஸ். ஓகேங்களா? நிறைய சயின்டிஸ்ட்டும் இருந்திருக்காங்க, நிறைய இன்வென்டர்ஸ். நம்ம டென்னிசன்லேயே பார்த்துருப்போம், நிறைய சயின்ஸ் பேஸ்டான இன்வென்ஷன்ஸ் நிறைய வந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்போம்.
அப்போ இப்போ எப்படி இருக்கும் பார்த்துங்க ஹார்டி ஏஜ் வரும்போது அடுத்த காலகட்டம். ஓகே, ஸோ இதில் நிறைய சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க, நிறைய இன்வென்டர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. பட் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஓவர் நேச்சர். ஓகேங்களா, ஸோ கண்ட்ரோல் ஓவர் நேச்சர் இதை நான் வச்சுங்க. ஸோ அப்போது அதான் சயின்ஸ் அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், இல்லைன்னா அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கான ஒரு ட்ரூத்தை கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் நிறைய இன்வென்டர்ஸ் வந்தாலும் சரி, நிறைய சயின்டிஸ்ட் வந்தாலும் அவங்கெல்லாம் என்ன விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நேச்சருக்கு அகைன்ஸ்டாக. ஓகேங்களா, ஸோ நேச்சரை பாதிக்கக்கூடிய வகையில் கூட இவங்களுடைய விருப்பங்கள், இவங்களுடைய செயல்கள் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அண்டு இதில் இந்த ஒரு ஏஜில் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் என்லார்ஜ்மெண்ட் வித் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தொழிற்சாலைகள் டெவலப் ஆகியிருக்கு. அண்டு அது அதிகமாக இருக்க அதிக ஃபேக்ட்ரிஸ் உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு கொலோனியல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ஓகேங்களா, மனிதன் பார்த்தோன்னா நிறைய மக்கள் வர வர என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேற போக ஆரம்பிக்கிறான். ஒரு நாட்டை பிடிக்கணும்னு ஆசை வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கேயே இருந்தால் எப்படி பக்கத்து இதை போய் பிடிக்கலாமே, பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது அதை போய் பிடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கொலோனியல் எக்ஸ்பேன்ஷனும் நிறைய ஆயிருக்கு. அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் வெல்த். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வச்சுருக்கவே இன்னும் நம்ம அதை எப்படி அதிகப்படுத்தலாம், எப்படி இப்போ 1000 ரூபா சம்பாரிச்சா இன்னும் 5000 எப்படி சம்பாதிக்கலாம், 10,000 எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இப்படி தான் குயின் விக்டோரியா ஏஜில் மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்டு அதே சமயத்தில் 1887 ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் 1897. ஓகேயா, ஸோ 1857 பார்த்தோம் அப்படின்னா குயின் விக்டோரியா பார்த்தோன்னா 1887 குயின் விக்டோரியா கோல்டன் ஜூப்ளி இயர் ஃபாலோ பண்ணி கொண்டாடி இருப்பாங்க. அதே சமயத்தில் 1897 டைமண்ட் ஜூப்ளி இயர் கொண்டாடி இருப்பாங்க. ஸோ இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராஸ்பரிட்டி. ஓகேங்களா, ஸோ விக்டோரியன் ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராஸ்பரிட்டியோடு இவங்க வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சுது. டவுன்னா அடுத்த ஒரு மன்னர் வருவாங்களா அந்த மாதிரி அவங்களுடைய புகழ் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இதில் இருக்க ரைட்டர்ஸ் பார்த்தோன்னா ஒரு லிட்டிலான ஜீனியஸாக இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ண கிடையாது, நிறைய ட்ரெடிஷன்ஸை அவங்க க்ரியேட் பண்ண கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அண்டு இந்த 40 இயர்ஸ், அதாவது 1887 டு 1928 பார்த்தோம்னா நம்ம ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ் இந்த இயரை நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்போம். ஸோ அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் இருந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா என்ன வேலை பண்ணாங்க அப்படின்னா ஆல் ஆர்ட் இஸ் யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே வந்துடுறாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ஏஜ் ஆஃப் ஹார்டி இருக்குது. இப்படி தான் குயின் விக்டோரியாவோட ஆட்சி முறை இருந்தது அப்படின்னு நம்ம ஆட்சி முறையின் போது மக்களுடைய நிலை இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஏஜ்க்கான ஒரு இன்ட்ரோ அப்படின்னு வச்சுக்குவோம். அண்டு இந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஆஸ்கர் வைல்டு. ஓகேங்களா, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் வச்சுக்குவோம். ஆஸ்கர் வைல்டு அப்படின்னாவே சில்ட்ரன் ஸ்டோரிஸ் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இவர் 1856 டு 1900 வரைக்கும் இவர் எழுந்திருக்காங்க. அண்டு இவருக்கு பார்த்தோன்னா வால்டர் பேட்ரோட தியரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வால்டர் பேட்ரோட தியரிக்கு ஒரு அடிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஆஸ்தட்டிக் மூமெண்ட்டோட மென்டாராக இருந்திருக்காரு. ஆஸ்தட்டிக் மூமெண்ட்டுக்கு ஒரு மென்டார்னு சொல்லி தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறாங்க. அண்டு பேட்டரோட ஃபைனல் ஓகேங்களா எஸ்ஸே பார்த்திங்கன்னா ரெனைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங். ஸோ இந்த ரெனைசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மக்களோட ஒரு பழக்க வழக்க முறைகளை சொல்கிற மாதிரியான ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு தாட்ஸை கொடுக்குற மாதிரி இந்த ரைட்டிங்ஸில் அவர் எழுதியிருப்பார். இவருடைய பெஸ்ட்டான ஷார்ட் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி பிரின்ஸ். இதில் ரொம்பவே உண்மையாலுமே பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். டைம் இருக்குன்னா அந்த யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும், போட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கு அதை ஹாப்பி பிரின்ஸ் ஸ்டோரி பெட் டைம் ஸ்டோரின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அதை ப்ளே பண்ணி காட்டுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு டெண்டன்சியை க்ரியேட் பண்ணுற மாதிரி
இதை எழுதியிருப்பார். ஸோ ஆஸ்கர் வைல்டோட ரொம்ப பெஸ்ட்டான ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னா இந்த ஹாப்பி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவருடைய ரைட்டிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட், இது நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் வந்து நம்ம யூஜிடிஆர்பியில் இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் முக்கியம் இது வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் கொஸ்டின் கேட்குவாங்க. ஓகேங்களா? இது காமெடி ஆஃப் மேனரா, இல்லை காமெடி ஆஃப் ஹியூமரா, இல்லை ட்ராஜடியா, இல்லை காமெடியா, இப்படிங்கிற மாதிரி தான் சில கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக இந்த மாதிரியில் ஒரு பிளேயோட பேரை கேட்டு இது என்னன்னு கேட்குற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படிங்கிறது காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. ஓகே. ஸோ அவருடைய பெஸ்ட்டான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லி இதையும் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் ஆஸ்கர் வைல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்கேப்பபிளான ஒரு சின்சியாரிட்டி, சிம்பிளிசிட்டி, ஓகே, அப்சல்யூட்டாக வந்து இவரை வந்து கேப்பபிள்னு சொல்ல முடியாது. பட் சின்சியாரிட்டியாகவும் சிம்பிளிசிட்டியாகவும் இவர் வந்து இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய அகோனியை கூட வந்து அப்படியே அசால்ட்டாக ரொம்பவே துன்பத்தில் இருப்பார். பட் இருந்தாலும் அதை கூட மேம்போக்காக கடந்து போவார். அப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம ஆஸ்கர் வைல்டு. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹட்சனில் ஒரு ரைட்டர்ஸ் இதில் நிறையா இருக்காங்க. பட் அவங்களுக்கு சில கான்செப்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுக்க கிடையாது. ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பட் ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறத நீங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களோட பெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறது பெட்டர். அப்படி தான் நான் இந்த மாதிரி 1 or 2 லைன்ஸில் நிறைய ரைட்டர்ஸை நான் ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய இவங்களோட டீட்டெயில் இல்லைன்னு நினைக்க வேணாம், ஹட்சன்லேயே நமக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆர்தர் சிம்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ஏர்லி போயம்ஸ் வந்து தி டெக்கர் ஆஃப் டவுன் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காங்க. இந்த ஒரு ரைட்டிங் பார்த்திங்கன்னா மாடர்ன் ஃப்ரெஞ்ச் பொயட்ரியை பேஸ் பண்ணது. டெக்கர் ஆஃப் டவுன் அப்படிங்கிறது மாடர்ன் ஃப்ரெஞ்ச் பொயட்ரியை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏர்னஸ்ட் டவ்சோன் அப்படிங்கிற பர்சன் இருக்கார். இவரை வந்து எதுவுமே இல்லை பாருங்கள், இவர் ஒரு ஹெக்டிக்கான ரைட்டர்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் ஒரு ஹெக்டிக் பர்சன், அவ்வளோதான். அண்ட் லியோனல் ஜான்சன் அப்படிங்கிற பர்சன், இவரை வந்து ஒரு ட்ரூ பொயட் ஆஃப் டெக்கடன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கல்ச்சுரல் டெக்ளைன், சமுதாய சீர்கேடா, ஸோ அந்த மாதிரி எழுதக்கூடிய பர்சன் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க. அண்ட் பட் ஃப்ரீ ஃப்ரம் இட்ஸ் ஹோட்டர் எக்ஸ்ட்ராவேஜன்ஸ். பட் இருந்தாலும் இவர் வந்து அது எக்ஸ்ட்ராவேஜன்ஸ்னால் அதிகமாக செலவு பண்ணுறத சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து இவரை வந்து ஒதுக்கி வைக்கலான்னு சொல்லலாம். அப்படிலாம் அவர் வந்து பண்ண மாட்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜான் டேவிட்சன் அப்படிங்கிற பர்சன். அண்ட் இவர் வந்து ஒரு 4 லாங் போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஜான் டேவிட்சன் அப்படிங்கிற பர்சன், தி டெஸ்டமெண்ட் ஆஃப் ஜான் டேவிட்சன், ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஃபிலாசபிக்கலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டிங்கை அதை வந்து சொல்லலாம். அண்ட் இவர் வந்து 2 பீரியாடிக்கல்ஸ் எழுதியிருக்காரு. ஜான் டேவிட்சன் வந்து தி எல்லோ புக் அப்படிங்கிற ஒன்று, தி சேவாய் அப்படிங்கிற ஒன்று. தி எல்லோ புக் அப்படிங்கிற பீரியாடிக்கலை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தி எல்லோ புக் அப்படிங்கிற பீரியாடிக்கல் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோ புக்குங்கிறது ஒரு பீரியாடிக்கல். ஜான் டேவிட்சன் வந்து 1894 to 97 இதை வந்து எழுதியிருக்கிறாரு. அண்டு இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஷோஸ் த பிக்சர்ஸ் ஆஃப் 90ஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ 90s காலகட்டத்தில், அதாவது 1890s அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். 1890களில் வாழ்ந்த மக்களை வந்து, ஓகேங்களா, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இல்லைன்னா மக்களுடைய நிலவரம்லாம் எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிற வகையில் இவங்களுடைய ஜான் டேவிட்சனோட ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு இவருடைய ரைட்டிங்ஸில் வந்து பார்த்தோன்னா எல்லோ புக் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆர்கன், ஓகேங்களா. ஓகே. ஸோ எல்லோ புக் அப்படிங்கிற அந்த ரைட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் ஆஃப் கர்ட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ட்டரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வித் ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர் டேஸ்ட்டு. ஸோ சின்ன ஒரு குரூப், ஒரு இனக்குழு மக்கள் மட்டும் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்கள பற்றி, அதாவது குறிப்பிட்டு இந்த இனம்தான்னு கிடையாது, ஒரு சிறிய ஒரு குழு மக்களை பற்றி எழுதக்கூடிய வகையில் அந்த ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இந்த எல்லோ புக் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங், அதாவது வந்து இந்த ஒரு பீரியாடிக்கலில் அவர் வந்து ரைட்டிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமஸ் ஹார்டி அப்படிங்கிற பர்சன், ஓகேங்களா. ஸோ தாமஸ் ஹார்டி வந்து பார்த்திங்கன்னா 1840 வந்து பிறந்திருப்பார். அண்டு 1928 இறந்துருப்பார், ஓகே. ஸோ ஃபாண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன், பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்தா பார்க்க முடியும், வியூ பண்ண முடியும், ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணி வைக்கிறேன், ஓகே.
ஓகே. ஸோ இவருடைய இந்த தாமஸ் ஹார்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக தான் வந்து இவர் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஒரு ஆர்கிடெக்டாக தான் இவர் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அண்டு இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் சர்ச் இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய நாலேஜ் இருக்கும். அதாவது ஆர்கிடெக்ட் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் ஒரு கட்டிடக்கலையை வந்து கட்டணும், எப்படியெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு ஐடியா அவருக்கு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதையெல்லாம் வந்து அவர் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரைட்டிங்ஸில் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ தாமஸ் ஹார்டி ஒரு ஆர்கிடெக்சர், அவருடைய ரைட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா கட்டிடக்கலையை மையப்படுத்தி இருக்கும். ஓகே, அதாவது அது ஒரு கட்டிடக்கலைனா எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இவருடைய ரைட்டிங்ஸை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு லிவிங் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹார்டியை ஒரு லிவிங் பேரடாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு உயிர் வாழ்கிற ஒரு என்ன சொல்கிறது, முரண்பாடு மிக்க மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா லிவிங் கொஷின் மார்க் அப்படின்லாம் சொல்லுவோம் குழந்தைங்கள. அந்த மாதிரி வந்து லிவிங் பேரடாக்ஸ் அப்படின்னா ஹார்டியை நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. ஸோ இவருடைய லாஸ்ட் சாப்டரான டெஸ் ஆஃப் டி ஹெர்பல்வர்ஸ் அப்படிங்கிற ரைட்டிங், ஓகேங்களா, இது வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1819 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிலீஜியஸ் கான்செப்டை பேஸ் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஹார்டியோட நாவல் பார்த்திங்கன்னா ஜூட் தி அப்ஸ்க்யூர் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங். ஹார்டியோட கிரேட்டஸ்டான ரைட்டிங் அப்படின்னா ஜூட் தி அப்ஸ்க்யூர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இவருடைய மனுஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 நாவல். ஓகே, இவர் வந்து ஒரு 5 நாவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, ஓகே, ஹார்டியோட ஃபஸ்ட்டு நாவல். இவருடைய ஃபஸ்ட்டு நாவல் வந்து பப்ளிஷ் பண்ண கிடையாது. ஆனால் அதை வந்து எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா ஜார்ஜ் மெர்டித் அப்படிங்கிற பர்சன்ட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க. பட் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள், கிவ் மோர் அட்டென்ஷன் டு பிளாட். அவர் வந்து சொல்கிறாங்க, ஒரு நாவலை ஒரு ஃபஸ்ட் எழுதியிருக்காரு, அதை கொண்டு போய் ஜார்ஜ் மெர்டித்திட கொடுக்கும்போது பிளாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். ஸோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு அனுபவமும் நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவர் எக்டன் ஹீத் அப்படிங்கிற ஒரு போம் எழுதியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் செட்டிங் ஃபார் 1878. ஓகே. ஸோ இது வந்து இந்த போயம் வந்து 1878 மையமாக வச்சு ஒரு எழுதப்பட்ட ஒரு போயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தி ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவலும் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் எக்டன் ஹீத் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்டன் ஹீத்துங்கிற அந்த போம் வந்து பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமன் ஆர் பிக்மிஸ். ஓகேங்களா, இதில் இருக்க ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து பிக்மிஸாக இருப்பாங்க. அண்டு ஹீத் அப்படிங்கிறவங்க ஒரு டிமோனா, ஒரு பூதமாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு ரைட்டிங்கில் வந்து காட்டியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்லேண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. 15 மே டு 1886 9 ஏப்ரல் 1887 வரைக்கும் வந்து இவர் வந்து இந்த ஒரு உட்லேண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து மேக்மில்லனோட மேகசினில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. மொத்தம் 3 வால்யூம்ஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1887 முடிஞ்சிருக்கு. ஓகே. அண்டு இதில் ஒன் ஆஃப் ஹிஸ் வெசெக்ஸ் நாவல் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வெசெக்ஸ் நாவலில் இதுவும் ஒன்று தான், உட்லேண்டர்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தி ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து எழுதியிருக்காரு. இவருடைய 6th பப்ளிஷ்டு நாவல் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ் அப்படிங்கிறது இவருடைய 6வது பப்ளிஷ் பண்ண ஒரு நாவல். அண்டு எதில் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே வந்து அப்பியர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்கிரேவியா அப்படிங்கிற ஒரு மேகசினில் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு, ஓகேங்களா, ஒரு 12 மாதமாக வந்து மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துட்டு இந்த ரைட்டிங்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஜூன் 9 டிசம்பர் 19 வரைக்கும் இந்த ரைட்டிங்ஸ் வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்டு ஹார்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய நாவல் ரைட்டிங்ஸை 1896 வந்து பார்த்தோன்னா அபேண்டன் பண்ணிடுறாரு. அபேண்டன் அப்படின்னா கைவிட்டுறார். ஓகேங்களா. ஸோ நாவலே இனிமேட்டு எழுதலப்பா அப்படின்னு சொல்லி கைவிட்டுறாங்க. அண்டு 60 இயர்ஸுக்கு அப்புறம், நியர்லி 60, ஓகேங்களா, ஸோ 60 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா இவர் வந்து வெர்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி தான் ஒரு 1898 வெசெக்ஸ் போயம்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட்டிங்ஸ் வந்து இவர் வந்து எழுதியிருக்காங்க. அண்டு தி டைனஸ்ட் அப்படிங்கிற ஒரு எப்பிக் ட்ராமா வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. டைனஸ்ட் அப்படிங்கிற ஒரு எபிக் ட்ராமா வந்து எழுதியிருக்காரு. நெப்போலியனிக் வாரை பேஸ் பண்ணி இந்த ஒரு ரைட்டிங் வந்து இருந்திருக்கும். லிட்ரேச்சரில் இது ஒரு கிரேட்டஸ்டான க்ரியேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரான்சிஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏஜில் ட்ரான்சிஷன் பாயிண்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்டை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரான்சிஷன் பாயிண்ட்ஸ் எங்கே வருவாங்க அப்படின்னா ஹார்டியோட ஏஜில். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் ஆல்ஃபர்ட் அஸ்டன் அப்படிங்கிற பர்சன். இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாகவும் ஃபிலாசபிக்கல் பாய்ட்டாகவும் இவர் வந்து இருந்திருக்காரு, ஆல்ஃபர்ட் அஸ்டின் அப்படிங்கிற பர்சன்.
அண்டு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் பீரியடில் 1892 1913 வரைக்கும் இவர் வந்து இவருடைய காலகட்டம் வந்து இருந்திருக்கு. அண்டு இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பேட்ரியாட்டிசமை பேஸ் பண்ணி இருக்கும் அண்டு இம்பீரியலிசம் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இது ரெண்டும் தான் இவருடைய ஒரு கீவேர்ட்ஸும் கூட. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து பேட்ரியாட்டிசம் அண்ட் இம்பீரியலிசம் அப்படிங்கிற கீவேர்ட்ஸை மையமாக வச்சு தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ரன் ஆகியிருக்கும். அண்டு W.E. ஹென்லி அப்படிங்கிற பர்சன், வில்லியம் ஏர்னஸ்ட் ஹென்லி, ஃபுல் நேம் இதுதான், வில்லியம் ஏர்னஸ்ட் ஹென்லிங்கிற பர்சன் அடுத்து இருக்கிறாங்க. இவரும் வந்து ஒரு எடிட்டராகவும் ஒரு கிரிட்டிக்காகவும் ஒரு பொயட்டாகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. அது எப்படின்னா ஹையர் கிஃப்ட். W.E. ஹென்லிங்கிறவர் கிரிட்டிக்கு, பொயட்டு அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டராகவும் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்காட்ஸ் அப்சர்வர் அண்டு நேஷ்னல் அப்சர்வர் அப்படின்னு சொல்லி ரெண்டு கான்செப்டை வந்து டைரக்டும் பண்ணியிருக்காரு இவர். அண்டு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைரா ஹெரோயிகா அப்படிங்கிற ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. ஃபார் இங்கிலாண்ட்ஸ் ஷேக் அப்படிங்கிற வால்யூம் ஆஃப் போயம்ஸை வந்து எழுதியிருக்காரு. லேட் லார்க் ட்விஸ்டர்ஸ் ஃப்ரம் தி குவைட் ஸ்கைஸ் அப்படிங்கிற ஃப்ரீ வேர்ஸும் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. அண்டு இன்விக்டஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் போம் எழுதியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்விக்டஸ் அப்படிங்கிற ஷார்ட் போமை 1875 வந்து எழுதி 1888 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு டைட்டிலும் இதுக்கு வந்து புக் ஆஃப் வேர்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு. அண்டு வில்லியம் வாட்சன் அப்படிங்கிற பர்சன் வந்து இருக்காங்க. இவருடைய பெஸ்ட்டு பொய்ட்ரி பொய்ட்ரி எக்கோஸ் த ஸ்டேட்லி அக்சென்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட். இவருடைய பொய்ட்ரி வந்து பார்த்தோன்னா பாஸ்ட்டை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இவருடைய பொய்ட்ரிஸ் வந்து இருந்திருக்கும். அண்டு வேர்ட்ஸ்வர்த்தோட எலிஜிஸில் இருக்கிற மாதிரி இவருடைய கண்டென்ட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரேவ் அண்டு லேச்சர்மே மஷ்ரம் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங், இதை வந்து டென்னிசனோட டெத்துக்காக எழுதியிருக்காரு. இது ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரேஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேவ் அண்டு லேச்சிமே மஷ்ரம் அப்படிங்கிற ஒர்க்கு டென்னிசனோட டெத்துக்காக எழுதப்பட்டது. வில்லியம் வாட்சன் எழுதினது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் பர்சன் ஆல்ஃபர்ட் நோயிஸ் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. அண்டு இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா பிக்சாரிக்கலாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு இம்மீடியட்டான ப்ளஷர் வந்து நம்ம கொடுக்கும். அந்த ரைட்டிங்கை படிக்கும்போதே ஒரு பிக்சர் நம்ம மனசில் வந்து போகிற மாதிரி ஓகேங்களா. பிக்சாரிக்கலான ஒர்க்ஸ் எழுதக்கூடியதில் திறமையான பர்சன் ஆல்ஃபர்ட் நோயி. அண்டு இம்மீடியட்டான ப்ளஷர் வந்து கொடுக்கக்கூடியது. அண்டு அது மட்டும் இல்லாமல் 3 டிரான்சிஷன் போய்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான 3 போய்ட்ஸ் வந்து இதில் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் தாம்சன், ஏஇ ஹவுஸ்மேன் அண்ட் ராபர்ட் பிரிட்ஜஸ். ஸோ இந்த 3 பேரும் வந்து பார்த்தோம்னா டிரான்சிஷன் பீரியடில் இம்பார்ட்டண்ட்டான பொய்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பர்சன் இதில் ஃப்ரான்சிஸ் தாம்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு இன்வெர்டபிள் பர்சனாகவும் ட்ரக்ஸ் சாப்பிடக்கூடிய அண்டு பென்யூரியான பர்சன், சம்பளம்லாம் வாங்காமல் அந்த மாதிரி பென்யூரினா சம்பளம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆவரேஜான ஒரு பர்சனாக அவர் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இவர் 1893 97 வரைக்கும் ஒரு 3 கலெக்ஷன் ஆஃப் ரைட்டிங்ஸை வந்து எழுதியிருக்காரு. தி ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், ஓட் டு தி செட்டிங் சன், போம்ஸ் ஆன் சில்ட்ரன் அப்படிங்கிற இந்த 3 வேர்ஸ் ஓகேங்களா இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு தாம்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் பொயட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துடுறாரு. அண்டு ஹவுண்ட் ஆஃப் ஹேவன் அப்படிங்கிற இந்த ரைட்டிங் வந்து பார்த்தோம்னா லவ் ஆஃப் காடை மையமாக வச்சு எழுதின ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட் பர்சன் ஏஇ ஹவுஸ்மேன் அப்படிங்கிற பர்சன். அண்டு இவர் வந்து பார்த்தோன்னா 2 ஸ்மால் புக் ஆஃப் வேர்ஸை தான் எழுதியிருக்காரு. ஷாப்ஷேர் லேட் அண்டு லாஸ்ட் போம்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ரைட்டிங்ஸை வந்து இவர் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்பவே டெக்னிக்கலான ரைட்டிங்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆர்னமெண்ட்டாகவும் அச்சீவ்மெண்ட்டாகவும் எழுதக்கூடிய ஒரு பர்சன் இந்த ஏஇ ஹவுஸ்மேன் அப்படிங்கிறவங்க. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் பிரிட்ஜஸ் அப்படிங்கிற பர்சன். இவர் ராபர்ட் பிரிட்ஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜனாக தான் வந்து இவரோட தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு 1885 1905 பார்த்தோன்னா நிறைய வேர்ஸ், ட்ராமா அண்டு மாஸ்க்கை வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ரொம்பவே ஸ்லோவாக என்ன ஆயிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைய லிரிக்ஸ் எழுதக்கூடிய ஒரு லாங்கர் போயம்ஸ் எழுதக்கூடிய ஒரு பர்சனாக மாறி இருக்காங்க. அதில் தி க்ரௌத் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் ஃபேமஸ் ஆனது. ஸோ ராபர்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னா தி க்ரௌத் ஆஃப் லவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஒரு சர்ஜியனாக தான் இவருடைய ட்ரைனிங் எடுத்தாருங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவருடைய ரைட்டிங்ஸில் எராஸு
சைக்கி அப்படிங்கிற ரைட்டிங்ஸும் ஃபேமஸ் அப்படிங்கலாம். அண்ட் இவர் வந்து பார்த்துங்க, ராபர்ட் பிரிட்ஜஸ் வந்து பொயட் லாரேட்டாக இருந்திருக்காரு 1913. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ ராபர்ட் பிரிட்ஜஸ் 1913 வந்து பொயட் லாரேட்டாகவும் இருந்திருக்காங்க. அண்டு தி டெஸ்டமெண்ட் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற ஒர்க் வந்து 1929 வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அண்டு இவருடைய நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து ஃபெயிலாக தான் இருக்குது. ஓகேங்களா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு ரைட்டிங்ஸில். பட் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. பட் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ் அலெக்சாண்ட்ரின்ஸ் இல்லைன்னா லூஸ் அலெக்சாண்ட்ரின்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து இந்த ஒரு ஃபார்மை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியங்க, இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக கேட்பாங்களான்னு தெரியாது, பட் நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லூஸ் அலெக்சாண்ட்ரின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. தி டெஸ்டமெண்ட் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற ஒர்க்கில் இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இந்த லூஸ் அலெக்சாண்ட்ரின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 12 சிலபி அயம்பிக் ஹெக்ஸாமீட்டரை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஸ்டைல். லூஸ் அலெக்சாண்ட்ரின்ஸ் அப்படின்னா 12 சிலபி அயம்பிக் ஹெக்ஸாமீட்டரை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோம். இதை இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா இவர் தான். ஓகேயா. அண்டு ரிப்ரட் ப்ரூக் அப்படிங்கிற பர்சன் வந்து நெக்ஸ்ட் இருக்காங்க. ஸோ இவருடைய எடிட்டர்ஷிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்வர்ட் மார்ஷ் அப்படிங்கிற பர்சனோட சேர்ந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு. அண்டு ஜார்ஜியன் பொய்ட்ரி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்ஸும் இவங்க வந்து எழுதியிருக்காரு. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லை, இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைனா அதை பேஸ் பண்ண விஷயங்களை சொல்கிற மாதிரி தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருந்திருக்கும். அண்டு எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ்ஃபுல்லாக எழுதக்கூடிய ஒரு பர்சனாகவும் இவர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் இவருடைய பொய்ட்ரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகன் லாஸ்டட் அன்டில் த பீஸ். ஓகேங்களா. ஃப்ளோட் ஆஃப் வார், அப்படியே வார் எப்படி எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அமைதி எந்த அளவுக்கு அமைதி மாறின, அதாவது போர் ஆரம்பித்து அமைதியான வரைக்குமே இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து அதை சொல்லக்கூடிய வகையில் தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருந்திருக்கும். அண்டு இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ரியல் பொயட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இவருடைய கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி சானட்ஸு, கிரேட் லவர், தி ஓல்டு விகரேஜ் அண்டு கிராண்ட்செஸ்டர் அப்படிங்கிற இந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் இவருடைய மெமரபுளான பீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஏஜில் வார் பாய்ட்ஸை 2 கொடுக்குறோம். ஜூலியன் கிரன்ஃபில் அண்டு சேட்ஃப்ரெட் சசோன் அப்படிங்கிற 2 வார் பாய்ட்ஸை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க வார் பாய்ட்ஸ் அப்படின்னாவே வார் பேஸ்டான ரைட்டிங்ஸை எழுதக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அண்டு இவங்க எழுதுனதில் கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து இருக்குது. வார் ஆஃப் த ஃபவுண்டைன் பென் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அகைன்ஸ்ட் மிஷின் கன். எப்படி பார்த்தீங்களா, கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட், அதாவது மிஷின் கன், அதாவது போர் நடக்குது, அந்த போர் வேணான்னு சொல்லி பேனால் எழுதுகிறோம், அதுக்கு எதிராக எழுதுகிறோம். ஸோ அதனால் அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், தி வார் ஆஃப் த ஃபவுண்டைன் பென் அகெயின்ஸ்ட் த மிஷின் கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜார்ஜியன் பொய்ட்ஸ் வந்து வராங்க. ஓகே. ஸோ இந்த ஜார்ஜியன் பொய்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரால்ஃப் ஹவுசன் அப்படிங்கிற பர்சன் இருக்கார். அந்த ரால்ஃப் ஹவுசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தி புல், தி சாங் ஆஃப் ஹானர், ஈவ், தி ஜிப்சி கேர்ள், இது எல்லாமே வந்து இவர் எழுதின ஒர்க்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா இவருடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினேட்டிவ் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் சப்டில் மியூசிக்காகவும் மேஸ்ட்ரியான கான்சன்ட்ரேஷனும் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு ஜான் மேன்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற பர்சன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதே இதில் இருக்காங்க. ஸோ இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா எவர் லாஸ்டிங், இதில் இருக்கு பாருங்கள், பாஸ்ட் ஆஃப் டன்பர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ரைனர்டு ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அண்டு எவர் லாஸ்டிங் மர்சி, விடோ இன் த பை ஸ்ட்ரீட்டு, டாஃபடில் ஃபீல்ட்ஸு, சானட்ஸு, லோலிங்டன் டவுன் சீரீஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து ஜான் மேன்ஸ்ஃபீல்ட் வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இவங்களுடைய ஒர்க் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஜார்ஜியன் பொய்ட்ஸ்னால் யாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஜார்ஜியன் பொய்ட்ஸ் அப்படின்னா ரால்ஃப் ஹவுஸ்மேன் இருக்காங்க, ஜான் மேன்ஸ்ஃபீல்டு வந்து இருக்கார். அண்டு இதே பீரியடில் ட்ராமட்டிஸ்ட் இருக்காங்க, அதாவது டிரான்சிஷன் பீரியடில் இருக்க ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். T.W. ராபர்ட்சன் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. அண்ட் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா 1860s, ஓகேங்களா. ஸோ 1860s 1860களில் நடந்த விஷயங்களை சொல்லக்கூடிய வகையில் இருக்க மாதிரி இருக்கும். அண்டு ட்ராமட்டிஸ்ட் T.W. ராபர்ட்சன்ஸ் மட்டும் இல்லை, A.W. பினெரோ இருக்காங்க, ஹென்ரி ஆர்தர் ஜோன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் பிளேக்கு வந்து பெயர் போன நபர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் பெர்னான் ஷா. டைரெக்டாக அடுத்து முக்கியமான ஆளுக்கு போயிடுவோம். ஸோ ஜார்ஜ் பெர்னான் ஷா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம்.
ரொம்ப சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே. பட் இந்த பர்சன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஓகே. ஸோ ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராமாவில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணார் அப்படின்னு நான் வச்சுக்கோம். ஓகே. ஸோ அதுதான் உண்மையும் கூட. அண்டு இவருடைய ஒரு பிளேஸ் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ஹியூமனிட்டியை மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இவர் வந்து லண்டனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 1876 லண்டனுக்கு வரும்போது கையில் பைசாவே இல்லாமல், பென்னிலெஸ் தான், ஒரு பைசா கூட இல்லாமல் தான் லண்டனுக்கு வந்திருக்காரு, ஷேக்ஸ்பியர் மாதிரி. ஓகே. ஸோ அப்படி தான் அவர் வந்து வந்திருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸாக ட்ராமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சனாக இவர் வந்து வந்திருக்கிறாரு. அண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா விடோவர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ரைட்டிங் அண்ட் கேண்டிடா யூ நெவர் கேன் டெல். ஓகேங்களா. ஸோ இந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எழுதுறதுக்கு ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிட்டார். ஆனாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இவர் வந்து மாறினார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் நியர்லி ரியல் பீப்புள், ரியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நியர்லி ரியல் பீப்புள். இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா ரியல் பீப்புளோட ரியல் ப்ராப்ளம்ஸை வெளியில் சொல்லக்கூடிய வகையில் தான் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருந்திருக்கும். அண்டு இன் மேன் அண்டு சூப்பர் மேன், ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கில் வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். அண்டு மேன் அண்டு சூப்பர் மேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஒரு பெண்ணை மையமாக வச்சு, ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிற மாதிரி அவருடைய அந்த ரைட்டிங்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அண்டு பேக் டு மெத்துசெல்லா அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. அண்டு இது வந்து ரொம்ப க்ரியேட்டிவான எவல்யூஷனை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு பெர்னார்ட் ஷா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஷாலோ திங்கர், ஓகேங்களா. ரொம்ப மேம்போக்காக அப்படியே வந்து ஒரு இன்டெப்த்தான திங்கர் கிடையாது, ஷாலோவான திங்கர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்னு சொல்கிறாங்க பெர்னார்ட் ஷாவை பொறுத்த வரைக்கும். அண்டு இவருடைய மெமரபுளான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் பிரேக் ஹவுஸ் அப்படிங்கிறது இவருடைய மெமரபுளான ஒரு ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐரிஷ் ட்ராமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏஜ் ஆஃப் ஹார்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அண்டு கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியான்னு கூட சொல்லலாம். எங்கே நான் சொல்கிற மாதிரிங்க வில்லியம் பட்லர் இட்ஸ் இவர் தான். ஓகே. ஸோ இவரை பற்றி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு இவர் வந்து ஒரு ஐரிஷ் பெயிண்டரோட சன்னாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐரிஷ் நேஷ்னல் தியேட்டரை ஃபவுண்ட் பண்ண பர்சன்ஸில் ஒருத்தர் இவர். இதுதான் முக்கியம். ஐரிஷ் நேஷ்னல் தியேட்டரை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா வில்லியம் பட்லர் இட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஐரிஷ் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. அண்ட் தி லேண்ட் ஆஃப் ஹர்ட்ஸ் டு ஷேர் தி கவுண்ட்லெஸ் காத்தலின் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அண்டு வழக்கம் போல் இவர் வந்து ஜீனியஸ் ஆகும் அண்டு வந்து ரொம்ப பொய்டிக் வியூஸை கொடுக்கக்கூடியவரும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் மற்ற ட்ராமட்டிஸ்ட் மாதிரி இவரும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக தான் வந்து இருந்திருக்கிறாரு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ரசல்ங்கிற பர்சன். அண்டு இவருக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா ஏஇ அப்படிங்கிற ஒரு நேமை யூஸ் பண்ணி இவர் எழுதியிருக்காரு. ஜார்ஜ் வில்லியம் ரசல் அப்படின்னா அவருடைய ரைட்டிங்ஸில் சூடோனிமாக ஏஇ அப்படின்னு சொல்லி இனிஷியலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஜார்ஜ் வில்லியம் ரசல் ஏஇ. ஓகே. அடுத்து ஸோ ரசல் வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ராமட்டிஸ்டாகவும் பொய்ட்ராகவும் எடிட்டராகவும் இவருடைய லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அக்ரிகல்ச்சுரல் ரெஃபார்ம்ஸையும் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐரிஷ் நேஷ்னல் தியேட்டர்லேயும் அண்ட் அபி தியேட்டர்லேயும் வந்து பார்த்தோன்னா இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து நிறைய வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு சீஃபான, ஓகே, ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் பீரியட் ஜேஎம் சிஞ்ச் அப்படிங்கிற பர்சன் இருக்கார். ஜேஎம் சிஞ்ச் அப்படிங்கிற ஒரு இந்த பீரியடில் சீஃபான ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி பிளே பாய் ஆஃப் வெஸ்டர்ன் வேர்ல்டு, இதை ஞாபகம் வச்சுங்க. ஜேஎம் சிஞ்ச் எழுதுனது தி பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படிங்கிறது ரைடர்ஸ் டு த சி இந்த செகண்ட் பீரியட் சிஓகேசி அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் எல்லாமே இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை ஜூனோ அண்டு த பீகாக்கு, தி ப்ளோக் அண்ட் ஸ்டார்ஸ், சில்வர் டேசி, வித்தின் த கேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க் எல்லாமே இவர் எழுதுனது தான். ஓகே. இந்த இடத்துல ஒரு இதை விட்டுருப்போம் பாருங்கள், என்னடா அவன் விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட்டு இந்த ஒரு பாயிண்ட்ஸை வச்சுருவோம். ஸோ த்ரூ தி முனிஃபிசியன்ஸ் அப்படின்னா ஜெனரஸ், இந்த பாயிண்ட்டை தான் விட்டுட்டு போனோம். ஓகே. ஞாபகம் வச்சு இந்த இடத்த பாருங்கள். மிஸ் ஏஇஎஃப் ஹார்னிமா சிஹெச் அ டிவோட்டட் பேட்ரன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எ பர்சன் ஹூ கிவ்ஸ் மணி அண்ட் சப்போர்ட் டு ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களுக்கு ஒரு மிஸ் ஏஇஎஃப்
ஹோர்னிமா அப்படிங்கிற பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருந்திருக்கு. அதையும் வந்து நாம் க்ராஸ் பண்ணி போகிறோம். ஓகே, யாருக்கு அப்படின்னா நம்ம பர்சனான யாராவது ஜார்ஜ் வில்லியம் ரசலுக்கு. ஓகே, தொடர்ந்து முடிக்கணுங்கிற ஒரு இதுலேயே போயிட்டுருக்கனால கொஞ்சம் இதாகுது. ஒரே வீடியோவில் முடிக்கணும் அப்படின்ட்டு இன்னும் 11 பேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ லேடி கிரிகோரி இவங்க தான் வந்து பார்த்தோன்னா இன்னொரு முக்கியமான பர்சன். ஐரிஷ் தியேட்டர் ஃபவுண்ட் பண்ணதில் இன்னொரு பர்சன் யாருன்னா அந்த லேடி கிரிகோரி அப்படிங்கிற பர்சன். அண்ட் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா 7 ஷார்ட் பிளேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மாடர்ன் ஐரிஷ் லைஃப் அண்டு கேரக்டரை வந்து மையமாக வச்சு இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ ரோட் தி ஹிஸ்டரி ஆஃப் த மாடர்ன் ஐரிஷ் ட்ராமா இன் அவர் ஐரிஷ் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இதை எழுதுனது லேடி கிரிகோரி. அண்டு இது இல்லாமல் நிறைய பிளே ரைட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஜேஎம் பேரி அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. அவங்க எழுதின ரைட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அட்மிரபிள் கிரிக்டோன் அப்படிங்கிற, இது ஞாபகம் வச்சுங்க, அட்மிரபிள் கிரிக்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடர்ன் ப்ராப்ளமும் மையமாக வச்சு எழுதினது. பீட்டர் பேன் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் இவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் பார்த்திங்கன்னா ஜான் கேர்ல்ஸ்வர்த்தி அப்படிங்கிறவங்க. இவங்களும் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் தான். ஸ்ட்ரைஃபு, சில்வர் பாக்ஸு, ஸ்கின் கேம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எழுதினது. ஓகேங்களா, ஜான் கேர்ல்ஸ்வர்த்தி அப்படிங்கிற பர்சன் எழுதின ரைட்டிங்ஸு ஸ்ட்ரைஃப், சில்வர் பாக்ஸ், ஸ்கின் கேம் அப்படிங்கிறது. அண்ட் அடுத்த பர்சன் ஹேர்லி கிரான்வில் பேர்கர் அப்படிங்கிறவங்க. குட் சோசியல் காமெடி எழுதக்கூடியதில் ரொம்ப ஃபேமஸான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். தி வாய்ஸி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ரைட்டிங் இவங்க எழுதினது. ஓகேயா, அண்ட் அர்னால்டு பென்னட் அண்ட் எட்வர்டு நோப்ளாக் அப்படிங்கிற பர்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தோன்னா டைனமிக்ஸ் பேஸ்டான ரைட்டிங்ஸை எழுதக்கூடியதில் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அண்ட் ஜான் மேன்ஸ்ஃபீல்டு வந்து பாம்பே த கிரேட்டு, தி ட்ராஜடி ஆஃப் மேன், குட் ஃப்ரைடே அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் வந்து இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஆல் ஆர் த மாடர்ன் ட்ராஜிக் ட்ராமா. அண்டு இதே ஏஜில் நாவலிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. ஸோ நாவலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ரியலிஸ்டிக் இன் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரியலிஸ்டிக்காகவே சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜ் மூர் அப்படிங்கிற பர்சன் எஸ்தர் வேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை இவர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் கிஸ்ஸிங் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. நிறைய கிரிம் நாவல்ஸ் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிம் நாவல்ஸ் வந்து எழுதுனதில் ஜார்ஜ் கிஸ்ஸிங் வந்து பெயர் போன ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் அந்த அவர் என்ன மாதிரியான ரைட்டிங்ஸை வந்து எழுதினாருங்கிற ஒரு வியூவும் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பேன், பார்த்துருங்க. பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களால பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் மூர் அப்படிங்கிற பர்சன் வந்து இருந்திருக்கிறாரு. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை மையமாக வச்சு எழுதக்கூடியதில் இவர் வந்து ஃபேமஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இவர் எழுதின ரைட்டிங்ஸ் வந்து அபெல்ட் அண்டு ஹிஸ்லாய், யூலிக் அண்டு சோராஷா அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது ருட்யார்ட் கிப்ளிங். இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன். ஸோ நம்ம வந்து ஒரே வீடியோவில் நம்ம அந்த கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ ருட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிற பர்சன் ரொம்பவே வந்து ட்ரெடிஷ்னலான டைப்பான ஒரு ரைட்டர் இவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ்டர் ஆஃப் மெனி மூட்ஸ் அப்படின்னு சொல்லியும் ருட்யார்ட் கிப்ளிங்கை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அண்டு இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா வைடனட் ரேஞ்ச் ஆஃப் ஃபிக்ஷன், ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மெஷினரி அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கான்செப்ட் வந்து ரொம்ப வைடனாகவும் நிறைய மெஷினரிஸை யூஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் அனிமல்ஸை பயன்படுத்தி எழுதுகிற மாதிரியும் இவருடைய கண்டென்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, கிம் இஸ் த ஒன்லி நாவல் கம்பேரபிள் இன் மெரிட் வித் ஹிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ கிம் அப்படிங்கிற ஒரே நாவல் இருக்குது. ஸோ இந்த ஒன்லி நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரிஸை கம்பேர் பண்ணலாங்கிற மாதிரி இவருடைய நாவலை வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இவருடைய பிக்விக், ஓகேங்களா, ஓகே. ஸோ இவருடைய மெக்னிஃபிசியன்ட்லி டஸ் மெக்னிஃபிசியன்ட்லி எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, டிபர்ன், பார்டர்லேண்ட் அண்ட் பிக்விக் டிட் ஃபார் இங்கிலாந்து, தோ கிம் இஸ் லெஸ் பயோஸ்ட்ரெஸ்லி மீன் இன் அ நாய்ஸி எனர்ஜெட்டிக் அண்டு சீர்ஃபுல் வே காமிக். ஸோ கிம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் இவர் யூஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ அவர் எப்படி இருப்பாருங்கிறதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் 2 ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ் இதில் இருக்காங்க. ஸ்டான்லி வேமேன் அப்படிங்கிறவங்க. அவங்க ஜென்டில்மேன் ஆஃப் ஃப்ரான்ஸ், தி ஹவுஸ் ஆஃப் த உல்ஃப், சிப்பிங் அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காங்க. அண்டு மேன்ரிஸ் எவ்லெட் அப்படிங்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்டியே அண்டு தி குயின் ஸ்கொயர், ஓப்பன் கண்ட்ரி அப்படிங்கிற ரைட்டிங்கும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு ஆந்தனி ஹோப் அப்படிங்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தி பிரிசனர் ஆஃப் ஜெண்டா அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து எழுதியிருக்காரு. அண்டு கெனான் டாயில் அப்படிங்கிற பர்சன், இதை யாரும் மறக்க முடியாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கெனான் டாயில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ரைட்டிங்ஸை வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியம் இந்த கேரக்டர், ஷெர்லாக் ஹோம் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கெனான் டாயில் அப்படிங்கிறதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுலேயே வந்து 20th செஞ்சுரியோடைய நாவலிஸ்ட் வந்து வந்துடுறாங்க. ஸோ 20th செஞ்சுரி நாவலிஸ்ட்டில் ஹெச்ஜி வெல்ஸ் வந்து வர்றாரு. ஸோ இவருடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டைம் மிஷன், இது நமக்கு யூஜிடிஆர்பியில் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்ஜி வெல்ஸ் வந்து டைம் மிஷன், லவ் அண்டு மிஸ்டர் லிவ்ஷம், கிப்ஸு, தி ஹிஸ்டரி ஆஃப் மிஸ்டர் போலி அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் எல்லாமே இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்ட் இவருடைய பெஸ்ட் நாவல் வந்து பார்த்திங்கன்னா டோனோ பென்கை அப்படிங்கிற ரைட்டிங் தான் இவருடைய பெஸ்ட் நாவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இவருடைய மாஸ்டர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பிரிட்லிங் சீஸ் இட் த்ரூ அப்படிங்கிறது இவருடைய மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். வார் டைம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லக்கூடிய வகையில் எழுதியிருப்பார். மிஸ்டர் பிரிட்லிங் சீஸ் இட் த்ரூ அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம், நோட் பண்ணிக்கோங்க. அண்டு கிறிஸ்டியானா ஆல்பெர்டியா ஃபாதர் அப்படிங்கிற ஒரு நாவலும் இவர் வந்து எழுதியிருக்காரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆல்பர்ட் எட்வர்ட் அண்ட் ஹிஸ் டாட்டர் வந்து கிறிஸ்டியானா ஆல்பெர்டா அப்படிங்கிற ப்ரொட்டகனிஸ்டாக வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருப்பார். முடியலைங்க ஒரே கான்செப்டை கொண்டு போகிறது. ஓகே, ஜோசப் கன்ராட் இவர் ரொம்ப முக்கியமான பர்சன். ஸோ ஜோசப் கன்ராடை ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஏஜில் 1857 டு 1924 வரைக்கும் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இவருடைய பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட் ஷிப்ஸ், ஓகேயா. ஸோ இவர் ஒரு போலண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பர்சன் அண்டு ஃப்ரெஞ்சு பேஸ்டான ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காரு. அண்டு இவர் இங்கிலாண்டில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அண்ட் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் சீ ஸ்டோரிஸை மையமாக வச்சு எழுதியிருப்பார், ஓகேயா. ஸோ ஜோசப் கன்ராடோட ரைட்டிங்ஸ் வந்து சீ ஸ்டோரிஸை மையமாக இருக்கும், அதாவது கடற்கரையை மையமாக வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். தி நிகர் ஆஃப் த நார்கிசஸ் டைஃபோன் அப்படிங்கிற ஒர்க் அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லை, ஹி டிஸ்லைக்டு பீயிங் ரிகார்டட் அஸ் அ ரைட்டர் அபவுட் சி, ஓகேங்களா. ஸோ கடல் சம்மந்தமான ரைட்டிங்ஸ் எழுதக்கூடியதை ஒரு டிஸ்லைக் பண்ணுறதா அவருடைய ஒரு விருப்பத்தை வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம். அண்டு அது மட்டும் இல்லை, இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து நாவல், அதாவது சான்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவலும் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அண்ட் அடுத்து இவருடைய ரைட்டிங்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ரைட்டிங்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பெரிய அளவில் நமக்கு வந்து கொடுக்க கிடையாது. பட் இருந்தாலும் இவருடைய கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி ஸ்டோரிஸை சொல்லக்கூடிய வகையில் தான் நமக்கு வந்து இருக்கும். அண்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா அர்னால்டு பென்னட் அப்படிங்கிற பர்சன். ஸோ இவரும் வந்து இம்பார்ட்டண்ட்டு தான் இந்த ஒரு ஏஜ் ஆஃப் ஹார்டியில். தி ஓல்டு வியூ ஸ்டைல், கிளே ஹேங்கர், ரைஸ்மேன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவர் எழுதின ஒரு முக்கியமான ரைட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அடுத்து அதுலேயே வந்து அர்னால்டு பென்னட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிடில் கிளாஸ் அண்ட் ட்ரேட் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ரைட்டராக இருந்திருக்காரு. அண்டு கிளாஸ் ஒர்த்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாகவும் அண்ட் அரிஸ்டோக்ராட்டிக் கிளாஸஸை பற்றி எழுதக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்டு பென்னட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒர்க்மேன் லைக் மிடில் கிளாஸ் ரைட்டிங்ஸை கொடுக்கக்கூடியதாகவும், கிளாஸ் ஒர்த்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரேஸ்ஃபுல்லாகவும் அண்டு எலிகண்ட்டாகவும் பொலைட்டாகவும் எழுதக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க. அண்ட் அர்னால்டு பென்னட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்சோ அமாங் மச் எல்ஸ் ஆஃப் லெஸ் மெரிட் லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேட் ஹியூமரஸ் நாவல், ஓகேங்களா. பரீட் அலைவ் அப்படிங்கிற ஒரு ஹியூமரஸ் ரைட்டிங்கை இவர் எழுதுனதாக அதிலே சொல்லியிருக்கோம். தி கிரேட் அட்வென்ச்சரும் இவர் வந்து ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காங்க. அண்டு வில்லியம் டி மோர்கன், முடியலைங்க. ஸோ வில்லியம் டி மோர்கன் அப்படிங்கிற பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம், ஓகே. ஸோ ரைட்டிங்ஸை மட்டும் கோத்ரூ பண்ணி முக்கியமானவங்கன்னா அவங்களுடைய கான்செப்டை சொல்லிடுவோம். ஒரு மைனர் ரைட்டர்ஸ் அப்படின்னா அவங்க என்ன ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காங்கிறத மட்டும் நான் கோத்ரூ பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும், ஓகே. ஸோ வில்லியம் டி மோர்கன் அப்படிங்கிற பர்சன் வந்து இவங்க வந்து இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து நாவல் ரைட்டிங்ஸ் வந்துட்டு ரைட்டிங் எப்படி வந்தாருன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பார். ஸோ அந்த கட்டத்தில் இவர் சரி சும்மா தானே இருக்கும், ரைட்டிங்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி எழுத ஆரம்பித்தது தான் நாவல் வந்து இவர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 லாங் நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில் 11 நாவல்ஸ் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 அண்டு பெஸ்ட்டு இவருடைய ரைட்டிங்ஸில் ஜோசப் வேன்ஸு, அலைஸ் ஃபார் ஷார்ட்டு,
சம்ஹவ் குட் அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டான ரைட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு ஹி ரோட் இன் அ ட்ரெடிஷன் ஆஃப் கிரேட் விக்டோரியன் நாவலிஸ்ட். ஒரு விக்டோரியன் ட்ரெடிஷனை எழுதக்கூடிய ஒரு ரைட்டராக இவர் வந்து இருந்திருக்கிறாங்க. அண்ட் அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய பேர் இருக்காங்க. நான் போல்டு பண்ணி கொடுத்துருப்பேன். ஆல்ஃபர்ட் ஹாம்ஸ்வொர்த், டிபிஓ கார்னர் அண்டு பெர்னான் ஷா. இவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரோஸ் ஒர்க்ஸும் வந்து இதில் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் பெர்னான் ஷா பொறுத்த வரைக்கும் ட்ராமாவும் இருக்குது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியமான சில பீரியாடிக்கல்ஸும் வந்து இவங்களுடைய இந்த ஒரு ஏஜ் ஆஃப் ஹார்டியில் வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு அந்த பீரியாடிக்கல்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ரொபர்ட் லைண்ட் அப்படிங்கிற பர்சன் அண்ட் ஏஜி கார்டினர். இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பீரியாடிக்கலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து ஈவி லூக்காஸ் வந்து இதுலேயே வந்துடுறாரு. ஸோ ஈவி லூக்காஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய எஸ்ஏஸ் வந்து எழுதியிருக்காங்க. அண்டு ஓவர் பெமர்டன் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம இவருக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் பீர்போம் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. ஸோ மேக்ஸ் பீர்போம் அப்படிங்கிற ஒரு ப்ரோ டிகிரி, ஓகேங்களா. ப்ரோ டிகிரி அப்படின்னு பார்த்தோன்னா சைல்டு ஹேவ் அ மோர் டேலண்ட். மேக்ஸ் பீர்போம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து குழந்தை வந்து அதிகமான டேலண்ட்டில் இருந்தால் என்ன சொல்லுவோம், அதை என்னடா இந்த வயசுலேயே இவ்வளோ புத்திசாலியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இவர் ஒரு கேரக்டர், இவரும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறோம். தி ஒர்க்ஸ் ஆஃப் மேக்ஸ் பீர்போம் அப்படின்னு சொல்லி இவருடைய எஸ்ஏஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்டு இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் கேர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் இவர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கென்னித் கிரஹாம்ஸ் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. தி கோல்டன் ஏஜ், ட்ரீம் டேஸு, தி விண்ட் இன் தி வில்லோஸ். அண்டு இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் எழுதின ரைட்டிங்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லை ஏஏ மில்லின் அப்படிங்கிற பர்சன் வந்து இருக்காங்க. வென் வி வேர் வெரி யங் அப்படிங்கிற ரைட்டிங், சில்ட்ரன்ஸ் புக் பேஸ்டான ரைட்டிங்கை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதா நான் ஒரு கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் வச்சுக்கோங்க. அண்ட் சிஎம் டிகோட்டி அப்படிங்கிற பர்சன் வந்து இருக்காங்க. அரேபியா டெசர்ட்டா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை இவர் எழுதியிருக்காரு. அண்ட் டபிள்யூஹெச் ஹட்சன் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ அதான் வில்லியம் ஹென்ரி ஹட்சன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா பாப்புலரான ரைட்டர், நேச்சர் புக் எழுதக்கூடிய ஒர்க்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லலாம். அண்டு ஹட்சன் ஹேட் லிட்டில் ஆஃப் ஜெஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இவங்களை வந்து கொடுக்குறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டன் ஸ்ட்ராச்சி அப்படிங்கிற பர்சன் வந்து இருக்கிறாங்க. எபிக் மேக்கிங் புக்ஸ் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறார். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்து இந்த ஒரு பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டாக, அதாவது இது வரைக்கும் பார்த்ததில் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கை மட்டும் யார் எழுதுனாங்க அண்ட் என்ன ஒர்க்குங்கிறத மட்டும் ஃபைனலாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் ஒன்ஸ் பார்த்தா பெட்டராக இருக்கும். தாமஸ் ஹார்டி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆஃப் நேச்சர், மேயர் ஆஃப் காஸ்டர் பிரிட்ஜ், டெஸ்ட் ஆஃப் டபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹெச்ஜி வெல்ஸோட டைம் மிஷன், அண்ட் அர்னால்டு பென்னத்தோட ஓல்டு வியூ ஸ்டைல், டிஹெச் லாரனோட சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஏஜில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜேம்ஸ் ஜாய்ஸோட லிசஸ்ஸு, ஃபாஸ்டஸோட பேசேஜ் டு இந்தியா, ட்ராமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்கர் வைல்டு எழுதின இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்கர் வைல்டோடது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பெர்னார்ட் ஷா இருக்கிறாங்க. ஸோ பெர்னார்ட் ஷாவோட மேன் அண்ட் சூப்பர் மேன் அப்படிங்கிற ஒர்க் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அண்டு ஜேம்ஸ் இன்ஜ் எழுதின ப்ளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு, இது ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ட்ரிங்க் வாட்டர்ஸோட அப்ரஹாம் லிங்கன், பாருங்கள் ட்ரிங்க் வாட்டருங்கிற ஒரு கேரக்டர் இதில் இருக்கிறாரு. அவர் அப்ரஹாம் லிங்கன் சொல்லி ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக டிஎஸ் எலியட் எழுதின தி வெஸ்ட்லேண்ட் அப்படிங்கிறதும் ஏஜ் ஆஃப் ஹார்டியில், அதாவது இந்த காலகட்டத்தில் எழுதின இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வீடியோவில் நான் ஏஜ் ஆஃப் ஹார்டியை முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வந்திருப்பேன். அதே சமயத்தில் சில இடங்களில் வந்து நான் வந்து சரியானபடி நான் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கும், அதை மட்டுமே நோட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பேன். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக நம்ம இந்த ஒரு ஏஜை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். ஸோ முடிஞ்ச வரை நான் ஒரே வீடியோவில் நான் இது வந்து கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸில் எந்த ஏஜையுமே இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து கம்ப்ளீட் ஒரு ஏஜை, அதாவது ஒரு டோட்டலாக ஒரு வீடியோவை, அது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் 45 மினிட்ஸில் முடிக்கிறதுனா அது சும்மா கிடையாது. அப்படிலாம் முடித்தா அது இதாகவே இருக்காது. ஸோ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கேளுங்க.
இதை மறுபடியும் கேட்கணுமாடா அப்படின்னாலும் இதில் கொடுத்துருக்க ஹிண்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி எடுத்திங்கனாவே போதும், கிளியர் கட்டாக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.